வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 11ஆம் வகுப்பு வேதியியலுக்கான ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க் கொடுத்துருக்காங்க. ஒரு மதிப்பெண் வினாக்கள் புக் பேக்கில் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும் 6 × 12. இதில் பார்த்தீங்கன்னா வினா எண் 17 கட்டாயமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. 9 கிராம் ஈத்தேனில் காணப்படும் மோல்களின் எண்ணிக்கையினை கணக்கிடுக. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விரவுதல் மற்றும் பாய்தல் வேறுபாடு, நெக்ஸ்ட்டு வந்து கார்பாக்சிலிக் அமிலங்களின் முதல் 3 படிவரிசை தொடர் சேர்மங்கள் மூலக்கூறு வாய்ப்பாடு மற்றும் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ விரவுதல் மற்றும் பாய்தல் வேறுபாடு ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையிலி 6 × 3 18. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மூலக்கூறு நிறைக்கும் மோலார் நிறைக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? கார்பன் மோனாக்சைடின் மூலக்கூறு நிறை மோலார் நிறைகளை காண்க. ஸோ அதுக்கு கீழே பின்வருவனவற்றுள் விவரி மேலும் தக்க காரணம் தருக. எண்ணின் அயனியாக்கும் ஆற்றல் ஓவை விட அதிகம். H2O மற்றும் H2O2 வடிவமைப்பை ஒப்பிடுக. கோடை காலத்தில் காற்றோட்டப்பட்ட குளிர்பான பாட்டில்கள் நீரில் வைக்கப்படும் போது உரிய விளக்கம் தருக. ஸோ அதே மாதிரி கீழே பீட்டா நீக்க வினைக்கு ஒரு உதாரணம் தருக அப்படின்னு கொஸ்டின் வந்து எடுத்திருக்காங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, 11 கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 × 5 25. கோண உந்த குவாண்டம் பற்றி விளக்குக. ஆக்சிஜனேற்ற எண்ணை கண்டறிவதற்கான விதிகள். ஆர்பிட்டால் வேறுபடுத்துக. அதே மாதிரி கீழே முதல் அயனியாக்கும் ஆற்றலை விட இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல் எப்போதும் அதிகம். கூற்றில் உள்ள உண்மையினை எவ்வாறு விளக்குவாய்? ஆர்த்தோ ஹைட்ரஜன் பாரா ஹைட்ரஜன் சிறுகுறிப்பு வரைக. டால்டனின் பகுதி அழுத்த விதியினை கூறுக. கேசிக்கு இடையே உள்ள தொடர்பினை வருவி. நெக்ஸ்ட் வந்து லீச்சாற்றியர் தத்துவம் வரையிறு. பின்வரும் சேர்மங்களுக்கான வடிவமைப்பை எழுதுக. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சீரான மற்றும் சீரற்ற பிளப்பை எடுத்துக்காட்டுடன் எழுதுக. தூண்டல் வினையினை தக்க உதாரணத்துடன் எழுதுக. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் கூட கொஸ்டின் எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ் பண்ண ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 வேதியியலுக்கான தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய கொஸ்டின் பேப்பர்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். 1 மார்க் புக் பேக் பார்த்துக்கோங்க. 2 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். மோல் என்னும் வார்த்தையிலிருந்து என்ன புரிந்து கொண்டாய்? நவீன அவர்தான விதியினை எழுதுக. அதே மாதிரி 2 எடுத்துக்காட்டுடன் அகப்பண்புகளை விளக்க. லீச்சாட்லியர் ரொம்ப முக்கியம். ஆல்கஹால் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள் வினைசெயல் தொகுதியினை எழுதுக. தூண்டல் விளைவு பற்றி சுருக்கமாக எழுதுக. பிணைப்பில்லா உடனிசைவு என்றால் என்ன? அதே மாதிரி 6 × 3 18. இதில் பின்வரும் சேர்மங்களில் அடிக்கோடிட்ட தனிமங்களுடைய ஆக்சிஜனேற்ற எண்ணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சல்ஃபூரிக் ஆசிட் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. அதே மாதிரி மூளை விட்ட தொடர்பை உதாரணத்துடன் விளக்குக. ஆர்த்தோ மற்றும் பாரா ஹைட்ரஜனை வேறுபடுத்துக. நெக்ஸ்ட் வந்து கிப்ஸின் கட்டிலா ஆற்றலின் சிறப்பியல்புகள் யாவை? ஹெச்ஐ உருவாதல் சமநிலைக்கான கேபி மற்றும் கேசி மதிப்பை வருவி. ஒளி சுழற்சி மாற்றியத்தை பொருத்தமான உதாரணத்துடன் விளக்குக. கரிம சேர்மத்தில் கந்தகத்தை எவ்வாறு கண்டறிவாய்? எலக்ட்ரான் கவர் காரணி மற்றும் கருகவர் காரணி என்றால் என்ன? ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 × 5 25. இதில் அவகோட்ரா எண்ணை வரையறுக்கவும். அயனி ஆரம் கணக்கிடும் பாலிங் முறையினை விளக்குக. ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆக்சினேற்றியாகவும் ஒடுக்கியாகவும் செயல்பட முடியும். இக்கூற்றை பொருத்தமான உதாரணத்துடன் உறுதிப்படுத்துக. அதே மாதிரி நல்லியல்பு சேர்மம் கேட்டிருக்காங்க. சோடியம் குளோரைடு படிகத்தின் படிக ஆற்றலை கணக்கிடும் முறையாக பாரன்ஹேபர் கூற்றை விளக்குக. வெப்ப இயக்கவியலின் 3வது விதியினை கூறுக. சமநிலை வினையின் திசையினை எவ்வாறு கணிப்பாய் என்பதை விளக்குக. கேபி மற்றும் கேசிக்கு இடையே உள்ள உறவை பெறவும். இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷின் பேப்பருடைய கொஷின் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ் வந்து ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா படிவரிசை சேர்மம் பற்றி எழுதுக. எலக்ட்ரோமெட்ரிக் விளைவை விளக்குக. சேர்மத்தில் உள்ள குளோரின் சதவீதத்தை கணக்கிடுக. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த கொஷின் பேப்பர் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கேபிக்கும் கேசிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீடியோஸ் வந்து ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. அடுத்தடுத்து கொஷின் பேப்பர் 1 by 1 அப்டேட் ஆகும். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த விடையில் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 11ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 வேதியியல் பொறுத்த வரைக்கும் 70 மதிப்பெண்ணுக்கு வினாத்தாள் இருக்குது. பப்ளிக் பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் கொஷின் இருக்குது. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேப்பருடைய கொஷின் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வேணும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 24 கட்டாய வினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராம் சமான நிறை வரையறு. லீச்சாட்லியர் தத்துவம் வரையறு. அயனி ஆரம் வரையறு. ஐசோடோப்புகள் என்றால் என்ன? ஹைட்ரஜனின் ஐசோடோப்பு பெயர்களை எழுதுக. நெக்ஸ்ட் வந்து குறிப்பு வரைக. பிணைப்பில்லா உடனிசைவு வரையறு. வெப்ப இயக்கவியல் பற்றி கிளாசியஸ் கூற்று.
அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும் வினா எண் 33 கட்டாய வினா. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன கொஷின் இருக்குன்னா, அக ஆற்றலின் சிறப்பியல்புகளை கூறு, வரையறை வினைவு குணகம் Q, கிளார்க் முறையில் தற்காலிக கடினத்தன்மை எவ்வாறு நீக்கப்படுகிறது என்பதை வேறுபடுத்துக, நல்லியல்பு வாயுகள் மற்றும் இயல்பு வாயுகள், ஓரின வரிசை படிவரிசை பற்றி சிறுகுறிப்பு எழுதுக, பரிமாற்ற ஆற்றல் என்றால் என்ன வேறுபடுத்துக, எலக்ட்ரான் கவர் காரணி மற்றும் கருகவர் காரணி, மூளை விட்ட தொடர்பு பற்றி சிறுகுறிப்பு வரைக. 33 கம்பல்சரி பார்த்து வச்சுக்கோங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு. அனைத்து வினாக்களுக்கு விடையளி 5x5 25. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு குறிப்பு வரைக, ஆல்பா தத்துவம், ஃபோன் விதி, பாலிங் முறையில் அயனிய ஆரம் மதிப்பு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது, வேறுபடுத்துக, ஆர்த்தோ மற்றும் பாரா ஹைட்ரஜன், நீர் வாயு மாற்ற வினை என்றால் என்ன, வான்டர்வால்ஸ் மாறிலிகளை கொண்டு நிலை மாறிலிகளை தருவி. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு கேபிகேசி கேட்டிருக்காங்க. அமைப்பின் அடிப்படையில் கரிமச் சேர்மத்தை வகைப்படுத்துவதை வரி, தூண்டல் விளைவு, எலக்ட்ரோமெட்ரிக் விளைவு, கரிம சேர்மங்களில் காணப்படும் கட்டமைப்பு மாற்றியங்களை விளக்குக. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் பேப்பர் உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின் ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. வீடியோ இம்பார்ட்டன்ட் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கர் ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 70 மார்க் டெஸ்ட்டு, தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். கொஷின் பேப்பர் பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நமக்கு டோட்டல் மார்க் 70 மார்க்கு. சரியான விடையினை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு 15 இருக்குது. புக் பேக் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. 6x12 இவையும் 6 வினாக்களுக்கு விடையிலி வினா எண் 24 கட்டாய வினா சொல்லியிருக்காங்க. சமான நிறை வரையறு, பின்வரும் கோடிட்ட தனிமத்தின் ஆக்சிஜனேற்ற எண்ணை காண்க, H2SO4 CO2. நெக்ஸ்ட் பவுலியலுடைய தவிர்ப்பு தத்துவத்தினை வரையறு, எலக்ட்ரான் ஆட்டம் வரையறு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீச்சாற்றே தத்துவம் வரையறு, படிவரிசை சேர்மங்கள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக, குரோமியம் மற்றும் காப்பர் ஆகியவற்றுக்கான சரியான எலக்ட்ரான் அமைப்பை தருக. ஸோ இந்த 2 மார்க் கொஸ்டின் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேணும் 6 வினாக்களுக்கு விடையிலி இதில் வினா எண் 33 கட்டாய வினா கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் வேறுபடுத்துக, டி பிராக்லே சமன்பாட்டை தருவி, மூளை விட்ட தொடர்பினை வரி, கனநீரின் பயன்கள் யாவை, ஜூல் தாம்சன் விளைவு வரையறு. நெக்ஸ்ட் இணை மாற்றியம் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக, எலக்ட்ரோமெட்ரிக் விளைவை வரி, பின்வரும் நூற்றில் ஐஎஃப்சி நேம் கேட்டிருக்காங்க. அடுத்து நமக்கு 5 மார்க் பொறுத்த வரைக்கும் சம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குறிப்பு வரைக, இணை வினை, அதே மாதிரி விகித சிதைவு வினை, போர் அணு மாதிரி கொள்கையின் கோட்பாடுகளை வரி, அயனி ஆரணத்தினை கண்டறியும் பாலிங் முறையினை வரி, கீழ்கண்ட ஹைட்ரைடுகளின் வகைகளை வரி, சகப்பிணைப்பு ஹைட்ரஜன் உலோக ஹைட்ரைடுகள், நல்லியல்பு வாயு சமன்பாட்டினை வருவி, கீழ்கண்டவற்றில் நிலைமாறு மாறிலிகளின் மதிப்புகளை எழுதுக. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா அக ஆற்றலுடைய சிறப்பியல்புகள் யாவை, கேபிகேசி ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரிம சேர்மங்களின் சிறப்பியல்புகள், பின்வருவற்றில் பொதுவான வாய்ப்பாட்டினை எழுதுக, அல்கேன் அல்கீன் அல்கைன், வடிவ மாற்றியத்தை வரி, பதங்கமாதல் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக. ஸோ இந்த கொஷின் பேப்பருடைய கொஷின் எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். அடுத்த வீடியோ இங்கிலீஷ் மீடியம் அப்டேட் ஆகும். தேங்க்யூ.